எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? நான் மட்டும் என்ன தப்பு பண்ணேன்? என்னால் மட்டும் ஏன் லைஃப்பில் சக்ஸஸ் ஆகவே முடியல? இப்படி பல கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கா? அந்த எல்லா கேள்விக்கும் இன்றைக்கி ஒரு தெளிவான விடையை தெரிஞ்சுக்க போகிறீங்க. நான் சொல்ல போகிற இந்த 7 நாள் ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் நடக்கும். அந்த மாற்றத்தை நீங்கள் உணர்வீங்க. லைஃப்பில் சக்ஸஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? நான் மட்டும் ஏன்டா இப்படியே இருக்கேன், எல்லோரும் டெவலப் ஆகி போயிட்டே இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? இந்த 7 நாள் சீக்ரெட்டை தெரிஞ்சுக்கிங்க. நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சக்ஸஸான லைஃப்பை ரன் பண்ண முடியும். டே 1, முதல்ல காலையில் எழுந்திருக்க பழகுங்க. நம்ம எத்தனை பேர் காலையில் எழுந்திருக்கோம் சொல்லுங்கள்? அலாரம் அடிக்கும்போது அதை ஆஃப் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்குன்னு தான் தூங்குறோம். ஸோ நம்ம அந்த டே 1ல் இந்த அலாரத்திலே என்ன ஆகிடுறோம்? லைஃப்பில் ஃபெயிலியர் ஆகிடுறோம். அப்போ நம்ம செய்ய வேண்டிய முதல் விஷயம், ஒரு நாள் ஆரம்பிக்கும் போதே அந்த நாளை தெளிவான திட்டத்தோடு ஆரம்பிக்கணும். காலையில் 5 மணிக்கு எழுந்திருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதிகாலையில் எழுந்திருச்சிங்கன்னா உங்களோட ப்ளட் சர்க்குலேஷனும் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த நேரம் உங்கள் மூளைக்கான வேலையும் நீங்கள் அதிகமாக கொடுக்கலாம். ஆக நம்ம என்ன பண்ணணும்? காலையில் எழுந்திருக்கிற பழக்கத்தை முதல் நாள் துவக்கணும். இதுதான் நம் நாளுடைய முதல் வெற்றி. மொபைல் அடிக்ஷன் இன்றைக்கி நம்ம எல்லாருக்கிட்டையும் இருக்கிற ஒரு பெரிய ஆபத்தான விஷயம் என்ன தெரியுமா? இந்த செல்ஃபோன் அடிக்ஷன். ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்ததுக்கப்புறம் எல்லோரும் என்ன பண்ணுறோம்? நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசுகிறதையே மறந்துட்டோம். நம்மளோட வாழ்க்கையில் அடுத்த நகர்வுக்கு நகராமல் என்னென்னு திங்க் பண்ணாமல் ஃபோனையே பார்த்துட்ருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு சின்ன பசங்கள்லாம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ஃபோனை கொடுத்தா தான் சாப்பாடு சாப்பிட்றேன்னுங்க. அந்த மாதிரி ஒரு பசங்களும் இன்னும் ஆயிடுச்சுன்னா எல்லாமே அடிக்ஷனில் மாறிடுச்சு. மொபைல் அடிக்ஷனில் நாம் நினச்சிட்ருக்கோம் ட்ரக்ஸு, ஆல்கஹால் இதெல்லாம் தான் போதை பழக்கங்கள், இதுதான் அடிமைப்படுத்தும்னு நினச்சிட்ருக்கோம். அதையெல்லாம் விட பெரிய அடிமைத்தனமான ஒரு விஷயந்தான் இந்த மொபைல். இது உங்கள் வாழ்க்கையை, உங்கள் சிந்தனையை எதை பற்றியுமே நீங்கள் யோசிக்காத அளவுக்கு உங்களை இந்த ஒரு சோஷியல் மீடியாவிலே உங்களை எப்பயுமே பிஸியாகவே வச்சுருக்கோம். நீங்கள் அடுத்த கட்ட நகர்வுக்கு போகவே முடியாது. ஸோ வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னு நினைக்கிறவங்க மொபைல் ஃபோனை அளவாக யூஸ் பண்ணணும், தேவைக்கு மட்டும் பயன்படுத்தணும். ஆனால் இன்றைக்கி யாருமே அதை செய்கிறதில்ல. ஸோ லைஃப்பில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு 2வது நாள் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், உங்களுடைய ஸ்க்ரீன் டைமை குறைக்கணும். எல்லாருமே எவ்வளோ நேரம் மொபைல் யூஸ் பண்ணுறன்ற டைமிங் இருக்குது. அந்த டைமிங்கை குறைச்சிட்டு ஆக்கப்பூர்வமாக உங்கள் லைஃப்பில் டெவலப் ஆகிறதுக்கான வேலைகளை பற்றி நீங்கள் யோசிக்கணும். அதற்கான பிளானிங்கை பண்ணணும். அதுதான் நீங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் ஆக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். டே 3, 3வது நாள். 3வது நாள் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஓவர் திங்கிங்கை குறைக்க போகிறீங்க. உங்களுக்குள்ளே எப்பயுமே ஒரு ஓவர் திங்கிங் ஓடிட்டுருக்கும். அது என்னென்னா, அப்படி நடந்துருமோ, இப்படி நடந்துருமோ, இது ஆகிடுமோ, அது ஆகிடுமோன்னு நினச்சி எந்த வேலையுமே செய்யாமல் திங்கிங்கை மட்டும் நீங்கள் அதிகமாக யோசிச்சுட்டே இருப்பீங்க. அதை முதல்ல நிறுத்துங்க. ஒரு விஷயம் நல்லதாக நடந்தாலும் கெட்டதாக நடந்தாலும் நம்மளோட எஃபர்ட்டை நம்ம போட்டாகணும். ரிசல்ட் வர்றது ஃபெயிலியராக இருந்தாலும் சக்ஸஸாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கணும். அதை விட்டுட்டு நம்ம எப்பயும் போல் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால நமக்கு எந்த பெனிஃபிட்டும் வராது. ஓவர் திங்கிங்கை நிறுத்திட்டு ஒரு வேலையை செய்ய போகிறீங்கன்னா அந்த வேலைக்கான பிளானிங்கை முதல்ல சூஸ் பண்ணுங்கள். அதை எப்படி செய்ய போகிறோம், எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம், அதுக்கு என்ன தேவை, இதையெல்லாம் டீட்டெயில்டாக ஒரு பேப்பரில் எழுதுங்க. ஸோ எந்த வேலையை செஞ்சாலும் ஒரு பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷனோடு செய்யுங்க. அப்போ உங்களுக்கு தேவையில்லாத குழப்பம் வராது, ஓவர் திங்கிங்கும் இருக்காது. நம்மளால் முடிஞ்ச வேலைகளை தான் நம்ம செய்ய முடியும். நம்மளோட எஃபர்ட் 100% இருந்தால் அதில் கடவுளோட எஃபர்ட்டும் இருக்கும். எஃபர்ட்டை போட வேண்டியது மட்டும்தான் நம்ம, ரிசல்ட்டை கொடுக்கறது ப்ளஸ் காடோட கிரேட்ஸ் தான். ஸோ எல்லாத்தையுமே திங்க் பண்ணி நீங்கள் இதில் வேலை செஞ்சாகணும். டே 4, 4ஆம் நாள். 4ஆம் நாள் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, பவர் ஆஃப் சைலன்ஸ்னு ஒரு கோட் இருக்குது. அது என்னென்னா, தேவையான இடத்துல மட்டும்தான் நம்ம பேசணும், தேவையில்லாத இடத்துல பேசக்கூடாது. நம்மளோட வார்த்தைகளை நம்ம கண்ட்ரோலில் வச்சுருக்கணும். தேவைக்கு அதிகமாக பேசுகிறவங்கள இந்த உலகம் மதிக்காது. நம்ம சும்மா என்ன பண்ணக்கூடாது, தேவையில்லாததை பேசி நம்மளோட நேரத்தையும் வீணாக்கக்கூடாது, நம்மளோட நாலேஜ் இல்லைன்ற விஷயத்த மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தவும் கூடாது. அதனால் உங்கள் வார்த்தைகளில் எப்பயுமே கவனமாக இருங்க. கேட்குற கேள்விகளுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். அப்போ தான் உங்களோட மதிப்பு உங்களோட நண்பர்கள் மத்தியிலையும் உயரும், உங்களுடைய பணியிடத்துலையும் உயரும். ஸோ நம்ம என்ன பேசணும், என்ன பேசக்கூடாதுன்றதை முதல்ல நம்ம தெளிவாக தெரிஞ்சிட்ருக்கணும். பேசுகிறதுக்கு முன்னாடி கவனிங்க. ஒரு மீட்டிங்காக இருக்கட்டும், இல்லை ஒரு ஸ்கூலோ, நீங்கள் எங்கேயா இருந்தாலும் சரி, உங்களை சுற்றி நடக்கிற விஷயங்களை முதல்ல அப்சர்வ் பண்ணுங்கள். என்ன நடக்குதுன்ற தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் அதில் உங்களோட சஜஷனை சொல்ல ஆரம்பிங்க. இதை பண்ணிங்கன்னா உங்களோட மதிப்பு ஆட்டோமேட்டிக்காக உயர ஆரம்பிக்கும், உங்களுடைய வாழ்க்கையுமே உயர ஆரம்பிக்கும்.
டே 5 5ஆம் நாள். 5ஆம் நாள் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஹெல்த்து. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும்னு ஒரு பழமொழி இருக்குது. நம்ம உடம்பை எவ்வளோக்கு எவ்வளோ ஆரோக்கியமாக வச்சுருக்கிறோமோ அவ்வளோதான் நம்ம லைஃப்பை ரன் பண்ண முடியும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்டு ப்ரியாரிட்டி நம்மளோட ஹெல்த்துக்கு கொடுக்கணும். ஹெல்த் இஸ் வெல்த்துன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எவ்வளோ தான் காசு சம்பாதிச்சாலும், எவ்வளோ நம்மக்கிட்ட பேக்ரவுண்டு இருந்தாலும், நம்மளோட உடல் நலக்குறைவு ஏற்பட்டதுன்னா நம்ம என்ன பண்ண முடியாது, எதையுமே பயன்படுத்திக்க முடியாது. ஸோ எதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், ஹெல்த்துக்கு. 24 ஹவர்ஸ் ஒரு நாள் நமக்கு இருக்குது. அதில் 1 ஹவர் கம்பல்சரி நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய ஹெல்த்துக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸ்பெண்ட் பண்ணால் தான் நீங்கள் போடுற எல்லா திட்டங்களையும் என்ன பண்ணணும், நீங்கள் இருந்தால் தான் நிறைவேற்ற முடியும். சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது. ஸோ ஹெல்த்துக்கு கான்சன்ட்ரேஷன் கொடுங்க. எக்ஸசைஸ், டெய்லி எக்ஸசைஸ், உங்களுக்கான ஒரு திட்டத்தை நீங்கள் வகுத்துக்குங்க. ஒரு நாள் உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அந்த ஒரு நாளில் உடற்பயிற்சிக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்குங்க. உடல் வலிமை ரொம்ப முக்கியம். பணம் சம்பாதிக்கிறத விட அந்த பணத்தை சேமிக்கிறதுல உங்கள் நாலேஜை அதிகப்படுத்துங்க. ஏன்னா சேமிப்புன்றது நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒரு அத்தியாவசியமான விஷயம். இன்றைக்கி நம்ம எவ்வளோ வேணால் சம்பாதிக்கலாம். ஆனால் அதை நான் சேமிப்புன்ற ஒரு விஷயம் இல்லாமல் செலவு பண்ணிட்டேன்னா முன்னாடி நம்மளால் ஏர்னிங்ஸ் பண்ண முடியாத காலங்களில் கஷ்டப்பட மாட்டே இருக்கும். திட்டமிட்டு செலவு பண்ணுங்கள். திட்டமிடுதல் இல்லைன்னா வாழ்க்கையில் டெவலப் ஆக முடியாது. உங்களுடைய வருமானத்தில் ஒரு பகுதியை சேமிப்புக்குன்னு எடுத்து ஒதுக்குங்க. அது பின்னாடி உங்களுக்கு தேவைப்படும் பொழுது கை கொடுக்கும். சேமிப்பு இல்லாத ஒருத்தன் வாழ்ந்தானா அவன் எவ்வளோ சம்பாதிச்சாலும் அவன் வாழ்க்கையில் யாருக்கிட்டையாவது போயிட்டு கடன் வாங்குகிற நிலைமைக்கு போய் கஷ்டப்படுவான். உங்களுக்குன்னு ஒரு சேவிங்ஸ் இருந்ததுன்னா ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சியோ இல்லை வேறு ஏதோ ஒரு எக்ஸ்பென்சிவ் செலவு வரும்போது நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். 7ஆம் நாள். இந்த 6 விஷயங்களை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற மாற்றத்தை நீங்களே கண்கூடாக பார்ப்பீங்க. காலையில் எழுந்திருக்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறத குறைச்சிக்கோங்க. ஓவர் திங்கிங்கை குறைச்சிட்டு பிளான் பண்ணி ஒரு வேலையை செய்ய கற்றுக்கோங்க. பணம் சம்பாதிக்கிறத விட அதை சேமிக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ சேமிப்புக்கு ஒதுக்குங்க. உடல் நலத்தை ரொம்ப ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிற மாதிரி உடலையும் பார்த்துக்குங்க. கடைசியாக நீங்கள் என்ன பண்ண வேண்டியது, பேச்சை குறைச்சிக்கோங்க. எங்கே பேசணுமோ அங்கே மட்டும் பேசுங்க. இவைகளை ஃபாலோ பண்ணும்போது உங்கள் மதிப்பும் உயரும், உங்கள் வாழ்க்கை தரமும் உயரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டில் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.